Green Agro Exports Limited வந்து entered a 3-month forward contract on January 1st, 2026 to buy USD 2 lakh. Input payment due April 1, 2026. நல்லா போடுங்க. Green Agro Exports Limited entered a 3-month forward contract on January 26 to buy USD 2 lakh. Input payment due ஏப்ரல் ஃபஸ்ட்டு 2026. அப்போ ஏப்ரல் 2026 இவர் பணத்தை கொடுத்தவங்க. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாரு. 3-month ஃபார்வர்டு கான்ட்ராக்டு, நான் யூஎஸ்டி பை பண்ணுறேன். இவர் பே பண்ணணும், பே பண்ணணும். From the information given below, choose the correct answers to the following questions சொல்கிறாங்க. அப்போ ஒன்று இவர் ஸ்டாண்டர்டு ஒன்று. ஸோ பை யூஎஸ்டி இம்போர்ட் பேமெண்ட் டியூ டேட் அண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் தே ஆர் டெல்லிங்? Green Agro Exports Limited entered 3-month USD forward on 1st January 2026. On March 1, 2026, what is maturity settlement cost versus net extra cost closing original and rebooking 1 month forward? இதான் அவங்க கேட்குற கேள்வி. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். Green Agro அப்படின்றவங்க வந்து இம்போர்ட் அப்ளிகேஷன் இருக்குது. இன்னைக்கு 2026 ஏப்ரலில் to hedge against the exchange rate risk, the company entered into 3-month forward contract on 1st January. ஏன்னா அந்த டைமில் ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, 1st January வந்து என்ன செஞ்சுறாரு, அவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. The company is therefore long USD forward because it needs to buy. ஏன்னா இவங்க செலுத்த வேண்டியது இருக்கிறனால இவங்க USD பை பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த கான்ட்ராக்ட் அவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ Green Agro எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் 1/4 அன்று USD 2 லட்சம் செலுத்த வேண்டியுள்ளது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்கை தவிர்க்க நிறுவனம் 1/1 அன்னைக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போட்டுச்சு. அதாவது நிறுவனம் ஃபியூச்சரில் யூஎஸ்டி வாங்க ஒப்பந்தம் செய்ய வேண்டியது. சரி, அப்போ என்ன செய்யணும்னு பாருங்கள். 1/3 அன்று ஒரிஜினல் கான்ட்ராக்டை க்ளோஸ் செஞ்சு புதிய 1 month ஃபார்வர்டு கான்ட்ராக்டை ரீபுக் செஞ்சால் மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1/3/2026 அன்னைக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் செய்கிறீங்க. அப்போ 1/1 ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வந்து எப்போ நீங்கள் பண்ணீங்க 1/1 imported by USD, therefore use 3-month forward ask rate. இப்போ 1/1 3-month forward ask rate. அப்போ நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ்க் ரேட்டாக பிட் ரேட்டுன்னு இருக்கிறாங்க. 3-month. அப்போ 1/1/2026 3-month ஆஸ்க் ரேட்னு கேட்குறாங்க. அப்போ பிட் ரேட் ஆஸ்க் ரேட் 3-month ஃபார்வேர்டு. 3-month ஃபார்வேர்டு வந்து 84 ரூபாய். அப்போ we are standing at 1/1/2026. ஸோ 3-month போகிறோம். ஏன் 84? நம்ம வாங்க போகிறோம் இல்லையா, பிட் ரேட் கொடுக்க போகிறோம் இல்லை, வாங்க போகிறோம். ஸோ we are purchasing. அப்போ ஆஸ்க் ரேட்டு தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ பேங்க் விற்கிறான். அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு 1,68,000 நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஹென்ஸு செட்டில்மெண்ட் வந்து 1,68,000. திருப்பி நல்லா புரிஞ்சுக்கணும். I am at the date of 1/1/2026 to buy USD at the rate of 3rd month அன்னைக்கு எவ்வளோ, 3-month ஃபார்வர்ட் ரேட்டில் நான் வாங்க போகிறேன். இதான் என்னோட செட்டில்மெண்ட்டு. ஸோ இதான் மெச்சூரிட்டியோட செட்டில்மெண்ட் காஸ்ட்டு இதாக இருந்திருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சலேஷன் பண்ணுறேன். ஏன் கேன்சலேஷன் பண்ணுறேன்? பிகாஸ் வாட் இஸ் மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் காஸ்ட் விச் நெட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் closing months and rebooking 1 month forward. So I am standing at the on 31st March. அப்போ 31st மார்ச்சில் போய் ரீபுக் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ கேன்சலேஷன் நடக்கக்கூடியது வந்து 1/3 நடக்குது இல்லையா. ஒரிஜினல் கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல்டு. 1/3 அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ புக் பண்ணி வச்சுக்கிட்டே 84 ரூபாய்க்கு. ரிமைனிங் மெச்சூரிட்டி டேட் எவ்வளோ? 1 month. பேங்க் கேன்சல் செட்டு 1 month ஃபார்வர்ட் பிட் ஆன் 1/3. அப்போ 1/3க்கு நீ போய் நிற்கிற. யூ ஆர் ஸ்டாண்டிங் அட் 1/3. You are standing at 1/3/2026. You are cancelling. அப்போ 1 month தான். அப்போ இப்போ இங்கிருந்து ஒரே ஒரு மாதம் நீ போகிற. அப்போ 1 மாதத்துக்கு இந்த இடத்துல. அப்போ பிட்டு ஆஸ்கணும் கேன்சல் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இங்கே ஆஸ்கட்டு இங்கே பிட்டு தான் இருக்கும். அப்போ 83.7. அப்போ 83.7 எடுத்துருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணது 84. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க 83.7. ஸோ அப்போ 30 ரூபா 30 பைசா அர்த்தம் இன்ட்டு 2 lakh. யாருக்கு? உனக்கு தான். அப்போ ரீபுக் பண்ணுறீங்களா, ஸ்டெப் 3 வந்து நீங்கள் ரீபுக் பண்ணணும்.
ரீபுக்கு வந்து 1 மந்த் மூவ் ஃபார்வேர்டு இல்லையா? அப்போ திருப்பி அது ஆஸ் தான் போகும். அப்போ நீ திருப்பி 1 மந்த் வந்து ஆஸ் போனால் 84.05 தான். அப்போ 84.05 மைனஸ் 84 ஆல்ரெடி நீ புக் பண்ணது 83.70. ஸோ அப்போ பட் கேன்சலேஷன் லாஸ் ஆல்ரெடி கன்சிடர்டு. ஸோ இப்போ நெட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து 84 83.3. அப்போ 60,000 தான் அதில் வரும். ஸோ அப்போ ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 3 வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு 60,000 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 1,60,000 நமக்கு ஆன்சர் வந்துடும். 60,000 ரூபாயோ 70,000 60,000 ரூபாய் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி. ஒருவேளை if the imported obligation is settled yearly on 1st 2026, what total cash outflow is required that day to close forward contract and make import payment? இது ரொம்ப ஈஸி. எப்படின்னா if imported settles on 1/3/2026, what is total cash சொல்றாங்க. அப்போ ஸ்பாட் ரேட் ஆன் 1/3/2026 அன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா ஸ்பாட் ரேட் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஸ்பாட் ரேட் இஸ் ஆன் தட் டேட் 1/3 83.40 83.75. ஸோ 83.40 தான் இங்கே கரெக்ட் இல்லையா? சரி, ஹாஸ்பிட்டல் 83.75 அமௌண்ட் பயபிள். அப்போவே 16,00,000 1,67,00,000 அண்டு கேன்சலேஷன் சார்ஜஸ் 84. ஸோ இப்போ 83.7. ஸோ 30 கேன்சலேஷன் சார்ஜஸ் அங்கே ஆகியிருந்தா. ஸோ அப்போ டோட்டல் கேஷ் அவுட்ல வந்து எவ்வளோ இருக்கும்? 1,68,10,000 வந்துருக்கும். ஏன்னா அந்த க்ளோஸ் ஃபார்வேர்டு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ஆன்சர் 14 பாருங்க. Green Agro Exports Limited cancels the import and closes $2 lakh forward contract on 1st January 2026. 84 asked, what are the market to market gain loss? இவரை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. ஏன்னா மார்க்கெட் டு மார்க்கெட் கெயின் ஆர் லாஸ் தான். ஒரிஜினல் நீங்கள் புக் பண்ணது 84. ஒரிஜினல் இஸ் லாங் யூஸ்டு. ஸோ MTM மார்க்கெட் டு மார்க்கெட் கம்பேர் வித் கரண்ட் ஃபார்வர்ட் ரேட்ஸ். அப்போ ரிமைனிங் யூட்டிலிட்டி 2 months ஃபார்வர்டு பிட் வந்து 83.5. we are standing at the date of 1/2. அப்போ 1/2 போய் பார்த்துட்டீங்கன்னு 1/2 போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறான்? 83.95. ஏன் அப்படின்ட்டு திருப்பி சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. ஸோ அக்ரோ லிமிடெட் கேன்சல்ஸ் இம்போர்ட் அண்ட் க்ளோசஸ் யூஎஸ்டி ஆன் ஃபஸ்ட்டு வாட் ஆர் த மார்க்கெட் டு மார்க்கெட் வந்து ஃபாலோவிங் டேட்ஸ்ன்னு கேட்குறேன். சரி, உங்களுக்கு Green Agro Limited cancels the import and closes USD 2 lakh. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். Green Agro Limited வந்து கேன்சல் பண்ணுறான், அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்செப்டில் போட்டு குழப்பலாம். குழப்பம் ஆகணும். சரி, February 1 10,000 அல்லது மார்ச், இந்த 3 டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. February March. ஆனால் Green Agro Limited வந்து கேன்சல்ஸ் த இம்போர்ட் அண்ட் க்ளோசஸ் யூஎஸ்டி 2 lakh ஃபார்வர்ட் பண்ணுறான் January 2026 அப்படின்னு அவனே கொடுத்துனான். January 26 அன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா January 26 84 இதான் வந்து அவன் புக் பண்ணிக்கிறது இல்லையா? அது ஆஸ்க். அப்போ 1st January 2026 Green Agro entered into 3 month ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எவ்வளோ போயிடுச்சுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு. அப்போ 84 ரூபா புக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் ஃபார்வர்ட் ரேட் அண்ட் கான்ட்ராக்ட் ரேட். ஃபார்முலா ஃபார் இம்போர்ட்டட் லாங் ஃபார்வர்ட். இஃப் கரண்ட் ரேட் இஸ் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் ரேட் கெயின், இஃப் கரண்ட் ரேட் இஸ் லெஸ்ஸர் தென் கான்ட்ராக்ட் ரேட் இஸ் லெஸ். அப்போ 1st February ஒரிஜினல் கரண்ட் இயர்ஸ் ஒன்லி 2 months ரிமைனிங். தேர்ஃபோர் கம்பேர் வித் 2 month ஃபார்வர்டு ஆஸ்க் ஆன் 1st February. அப்போ 2 month ஃபார்வர்டு ஆஸ்க் வந்து எவ்வளோ வருது? 84.35 வரும். 84.35. இப்போ ஃபெப்ரவரியில் வந்து 2 மாதம் இருக்குது. ஏன்னா ஜனவரியில் வந்து 1 மாதம், ஜனவரியில் இருக்கும்போது 3 மாதம், ஃபெப்ரவரியில் வந்து 2 மாதம். அப்போ 84.35. சரி, அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 84
84 35. So 0.35 into 2 lakh plus 70,000. அதுக்கு அடுத்தது 84.35க்கும் 84.5க்கும் இல்லை. அப்போ 3ஆம் மாதம் நிற்கும் போது இதுக்கு போகணும். அப்போ 84.5 84.05 மைனஸ் 84. அப்போ இன்ட்டு 2 lakh 10,000. சரி, உங்களுக்கு புரியுமான்னு தெரியலங்க. ஐ வில் டெல் யூ லேட்டர். அப்போ ஒவ்வொரு மாதமும் ரிமைனிங் எத்தனை மாதம் இருக்கும்? 2 மாதம் இருக்கும். அங்கே 84 மைனஸ் 83.95. ஸோ 10,000. அண்டர்ஸ்டாண்டிங்களா? சி ஏ எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா புரியும். ஒன் த்ரீல வந்து ரிமைனிங் 1 மந்த் தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ரேட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ரேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 1ல் 84 84.35. அடுத்தது வந்து 2ல் வரும்போது 3 வரும்போது 84 மைனஸ் 84.05 84.05 ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் சொல்லிக்கிட்டேன் 83.95. இது ஒரு பாயிண்ட். அடுத்து 1 3 வரும்போது 83.70. எப்படி 83.70 இங்கே இருக்குது. ஸோ ரிமைனிங் 1 மந்த்து 83.70. ஸோ லாஸ். ஸோ மெச்சூரிட்டி யூஸ் வாட் பிட் 84.20. 84.20. 84.20. ஸோ கெயின். ஸோ கொஸ்டின் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா -10,000 -60 and +40 அப்படின்றது ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதில் கேட்ட ஆன்சர்ஸ் வெரி சிம்பிள். ஸோ -10,000 இங்கே 84 to 35, 84 to 84.05, அடுத்து 84 to 84.82 இங்கே. அப்போ இங்கே 84.2. அடுத்து வந்துங்க 84.70. அடுத்து 84.95. ஸோ இதை வச்சு நீங்கள் போட்டனால இதில் கெட்ட ஆன்சர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ்? ஸோ டி ஆப்ஷனா? எஸ். 15th வந்து ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 10, 60, 40. Thank you students.